அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த சித்திரை மாதமானது சூரியன் மேச ராசியிலையும், அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவானும், கன்னியில் கேது பகவானும், மீனத்தில் சனி, ராகு, சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் இணைஞ்சு நடக்குது. இந்த மாதிரி நடக்கும் போதுல 12 ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் தரப்போகுது. அதே மாதிரி இந்த மாதம் புதன் பகவானும் பயிற்சி ஆகிறார். எப்பன்னா சித்திரை மாதம் 23ஆம் தேதிக்கு பின் புதன் தன் நீச்ச வீடான மீனத்திலிருந்து பகை வீடான மேசத்தில் பயிற்சி ஆகிறார். அப்படி பயிற்சி ஆகும் போதும் 12 ராசிகளுக்கும் எவ்விதமான பாதிப்புகளை நிகழ்த்துவார். பாதிப்புன்னு ஏன் சொல்றேன்னா, பகை வீட்டில் புதன் அப்படிங்கும் போது சற்று சில தாமத நிகழ்வுகளை நிகழ்த்துற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். அது யார் யாருக்கு, யாருக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலையும் பாதகமான சூழ்நிலையும் இந்த உச்ச சூரியனும் பகை பெற்ற புதனும் தரப்போறாங்க அப்படிங்கிறத வாங்க போய் பார்ப்போம். கன்னி ராசி என்பர்களே, இந்த சித்திரை மாதமானது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் உச்ச நிலையில் சஞ்சரிப்பது. 8ஆம் இடத்துல யாரு? உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி உச்ச நிலையில சஞ்சரிக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? நீங்க பண்ற வீண் செலவுகளால் உங்களுடைய பேர் வெளியில வரும். அதாவது ஆடம்பரம் வேற, இந்த கொடை வள்ளல்ங்கிற பேர் எடுக்கிறது. அந்த செலவு பண்ணுவீங்க, காசை கண்ணா பின்னான்னு தன்னெறியாம செலவு பண்ணி கொடை வள்ளல்னு பேர் எடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தன்மையை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இல்லாட்டி உங்களை எப்படியும் சொல்லுவாங்க சில பேர், மருத்துவ செலவு பண்றீங்க. ஏன்னா 12ஆம் இடம் மருத்துவமனை இல்லை, அந்த மருத்துவ செலவு இந்த நபருக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ற தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்ல நீங்க கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னையா எடுத்தோடனே நெகட்டிவா சொல்ற, பாசிட்டிவாவே உங்களுக்கு தெரியாதா? பாசிட்டிவான விஷயங்களை எல்லாரும் சொல்லலாங்க, நெகட்டிவ் மட்டும்தான் முன்னாடியே வந்து ப்ரொடக்ட் பண்ணணும். ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா அதை முன்னாடியே நம்மளால பாதுகாக்க தெரியணும். எங்க பிரச்சனை இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை சரி பண்ணிட்டோம்னாவே சந்தோஷம் அது பாட்டுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ மருத்துவம் சார்ந்த செலவு, வீண் செலவு, கொடை வள்ளல்ங்கிற பேர்ல உங்களுக்கே தெரியாம நீங்க கொடுக்குற செலவு, இதெல்லாம் வேண்டாம் இந்த நேரத்துல. இது இல்லாம ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், சனி, ராகு இவங்களோட இணைவு இருக்கு. இந்த இணைவானது உங்களுக்கு என்ன செய்யும்னா, எதிர்பாலினத்திடம் சில சிக்கல்களை ஏற்படுத்தும். ஆணாக இருக்கும் பட்சத்தில் பெண்களிடமும், பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களிடம் ஏற்படுத்தும். அதுவும் யாருக்கு? திருமணம் ஆகாதவர்களுக்கு அதிகமா ஏற்படுத்தும். திருமணமானவர்களுக்கு மனைவி ஒருத்தவங்க போதும், அவ பண்றதே உங்களுக்கு பெருசா இருக்கும். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் எதிர்பார்த்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே திருமணமானவர்களாக இருந்தால் கணவனிடமும் மனைவியிடம் சற்று அமைதியாகவும் ஓகே என்ன வேணாலும் பேசட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு போறது நல்லது. வேணா 7ஆம் இடத்துல யாரு? சனியும் ராகும் இருக்காங்க. அப்படி இருக்கும் போதுல என்ன ஆகும்? தேவையில்லாத வீண் விரோதங்களும் சந்தைகளும் நடக்கும். ரொம்ப ஆணவமா அடமண்டா நீங்க இருந்தீங்கன்னா அவங்களும் இருப்பாங்க, விவாகரத்து லெவல்ல கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் போதுல எல்லாரும் மோஸ்டா அமைதியை கடைபிடிப்பது நல்லது. ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், நிதானமா இருங்க. எந்த அளவுக்கு அடங்கி போகணுமோ அந்த அளவுக்கு அடங்கி போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும் திருமணம் சார்ந்த அமைப்புல. மற்றபடி 2ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி உச்சம் அடைகிறனால நல்ல வருமானம் வரும், காசு பணத்துக்கு முறை இருக்காது. ஆனா அந்த காசு பணம் கடன் வாங்கி இருக்கிறவங்களா இருந்தா, நீங்க இப்ப கன்னிராசினர் யாராவது கடன் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் வர்ற பணம் கடனுக்கே போயிடும். வர்ற பணம் அனைத்தும் கடன் சார்ந்த அமைப்புல போயிடும். வர்ற பணம் அனைத்தும் ஒரு சிலருக்கு பார்த்தா மருத்துவமனை சார்ந்த அமைப்புல போயிடும். ஏன்னா 12ஆம் அதிபதியும் உச்சம், 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்துலதான் சுக்கிரன் உச்சம். அப்ப வர்ற பணம் எல்லாம் மருத்துவம் சார்ந்த செலவுக்கும் கொண்டு போயிடும். அதே மாதிரி தகப்பனாரால் இந்த நேரத்துல ஏதாவது வீட்டுல சண்டை பிரச்சனை, இந்த மாதிரி உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பம், இந்த மாதிரி ஆகும். தகப்பனாரோட உடல்நிலையை பார்க்கறதோட இந்த நேரத்துல தகப்பனாரால உங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராம இருக்கணும், அதை முதல்ல பாத்துக்குங்க, சரியா? அதே மாதிரி தகப்பனார் எதுவும் ஏற்கனவே கடன் வாங்கி இருந்தா அந்த கடனை நீங்க இந்த நேரத்துல கட்டுற அமைப்பும் வரும். 10ஆம் அதிபதி நீச்சம், 10ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் சித்திரை மாதம் 23ஆம் தேதிக்கு பின் 8ஆம் இடத்துக்கு உச்ச சூரியனோட வராரு. அப்படிங்கும்போது தொழில சித்திரை மாதம் 23க்கு பின் கொஞ்சம் பின்தங்கியே தான் இருக்கும். ரொம்ப டெவலப்மெண்ட்லாம் இருக்காது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு வரலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கும் ஒரு மனநிலைக்கும் நீங்க இந்த நேரத்துக்கு வந்திருப்பீங்க. நான் உங்களை நெகட்டிவா சொல்லணும்னு நினைக்கல, முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ராசியில கேது போது 7ஆம் இடத்துல சனி ராகு இணைவு இருக்கு. இது ரொம்ப எல்லாரும் அதை ஹேண்டில் பண்ண முடியாதுங்க. ஓப்பனா சொல்லணும், ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி அமைப்புல இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு வர்றது பெரிய விஷயம் தான். இங்க உட்காந்து நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லிடுவேன், நீங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஆனா வாழ்ற உங்களுக்குத்தான் தெரியும் எவ்வளவு இக்கட்டான நிலையில இருப்பீங்கன்ட்டு. ஸோ எல்லா விதத்தையும்
மாறுதல்களையும் ஏற்றத்தையும் எதிர்பார்த்து காத்திருங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ், 9ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்துல இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும் போதுல எவ்வளவு இம்சை வந்தாலும் பணத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபம், இந்த ரூபம்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு ரூபத்துல பணம் வந்துகிட்டே இருக்கும். அந்த பணமும் எப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்துல வழக்கு சார்ந்த அமைப்பு, கடன் சார்ந்த அமைப்பு அப்படின்னு உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நேரத்துல எல்லா வகையிலையும் உங்களுக்கு நான் சாதகமா சொல்றதோட பாதகமான விஷயங்கள் தான் நிறைய சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது எனக்கே எப்படி சொன்னா அது கரெக்டா உங்களை மனசை சங்கடப்படுத்தாம இருக்கும் அப்படின்னு சொல்றதை யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான தன்மையில தான் ஜனனகா கோச்சார ஜாதகம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் பேசினதெல்லாம் பொய்யா உங்களுக்கு தெரியும். நான் பேசுற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு பொய்யா தெரியும். சரியா? இது இல்லாம உங்களுக்கு என்னன்னா தொழில் சார்ந்த அமைப்புல எல்லா வகையிலையும் ஏற்றம் தர மாதிரி ஏற்றங்கிறதோட ஒரு நிதானமான தன்மையை கொடுக்கும். சரியா? வழக்கு சார்ந்த அமைப்புகள்ல 8ஆம் இடத்துல சூரியன் வரனால எல்லா வகையிலையும் அனுகூலத்தை தரும். அதாவது உங்க பக்கம் தீர்ப்பாகிறதுக்கான மாதிரி சூழ்நிலை கிடைக்கும். சரியா? அதே மாதிரி மருத்துவமனையில டாக்டர் ரிலேட்டடா ஒர்க் பண்றவளா இருக்கும் பட்சத்தில் சகலவித அனுகூலங்களும் ஏற்றங்களும் கிடைக்கும். அதுலயும் ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல கவனமா கொடுக்கல் வாங்கல் பண்ணலாட்டி அந்த பணம் எது வேணாலும் ஆகலாம். தொழில் ஸ்தானத்துல பணம் வராத பணம் நிலுவையில் இருக்கும்போது மேற்கொண்டு யாரும் அனுப்ப வேண்டாம் பொருளை. அப்படி பொருளை அனுப்புனீங்கன்னா அது பாதிப்புல தான் வரும். அதே மாதிரி லேண்ட் ரிலேட்டடா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுங்க. அதை ஓப்பனா சொல்லணும்னா கன்னிராசினருக்கு கொஞ்சம் பலவிதம் இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த மாசம் சித்திரை மாதம் ஓடும். ஏன்னா ராசிக்கு 8ல சூரியன் உச்சம் வந்ததுல இருந்து என்னையா நெகட்டிவ் இப்படி பண்ணா அப்படியா அப்படி. ஏன்னா உங்களுக்குள்ள தன்மையை நான் சொல்றேன், தயவு செஞ்சு என்னை தப்பாவோ திட்டவோ நினைக்க வேண்டாம். நெகட்டிவ் ஜோசியர்லாம் கமெண்டும் போட வேண்டாம். நெகட்டிவான சூழ்நிலையில இருக்கு, அதனால நெகட்டிவா இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். ஏன்னா எதையுமே உங்களுக்கு சாதகமா சொல்ற சூழ்நிலை இல்லைங்கும் போதே நான் அதை 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு எனக்கே தோணுது. சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எங்கேயாவது வெளியில போங்க, வெளியில அதாவது டெம்பரவரியா ஏதாவது கோயில் குளம்னு வெளியில வந்துருங்க. கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸ் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை பாருங்க. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்ந்து குடும்பத்துல நீங்க பேசுறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வருதுன்னே சொல்லிடுவாங்க. கன்னி உத்திரத்துக்கு நீங்க பேசுறதுனாலதான் எல்லா பிரச்சனையும் வருது, உங்களால் தான் அனைத்து பிரச்சனையும் அப்படிம்பாங்க. காரணம் என்ன? உங்க நட்சத்திரத்திலே கேது போது, ராசிக்கு 7ஆம் இடத்துல எல்லா வேலையும் எல்லா கிரகங்களும் இருக்கு. பேசுறதுனால சுக்கிரன் சனி ராகு கூட பேசுறதுனால பிரச்சனை. உங்களை முடிஞ்சா மௌன விரதமா இருந்துங்க. எங்கேயுமே கோயிலுக்கு போவாங்க, மௌன விரதமா இருந்தாவே எல்லாரும் அமைதியா உங்களை விட்டுருவாங்க, எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. ரைட்டு அப்படிங்கிற கணக்கு வந்துடுவாங்க. சரி அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுல ஏதாவது ஒரு கழுத்துல மாலையை போட்டுக்கிட்டு ஒரு கோயிலுக்கு மாலை போட்டு போற மாதிரி உள்ள சூழ்நிலை. இந்த ஐயப்பன் கோயிலுக்குலாம் போவாங்கல்ல, ஒரு மாசம் விரதம் இருந்து போற அந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா போட்டு மாறிக்கங்க. சரியா? அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்களோட அலைச்சல் அதிகமா இருக்கும். வருமானமே இல்லாம திரிஞ்சு அலைஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. எந்த பக்கம் போனாலும் ஏதாவது ஒரு இது இருக்கும், செலவு இருந்துகிட்டே இருக்கும். இளம் வயதினராக இருக்கும் பட்சத்தில் வேலை இருக்கோ இல்லையோ, ஆனா உங்களுக்கு இந்த நேரத்துல திருமணம் ஆகுங்க. வேலை இருக்கோ இல்லையோ அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு கிடைக்கும், குழந்தை சார்ந்த அமைப்பு கிடைக்கும். அதாவது அதெல்லாம் செலவு, மருத்துவ செலவு பண்றதுக்காண்டியே. அதாவது உங்களை ஒரு தட்டி பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, சம்பாதிக்கிறானோ இல்லையோ இதை மட்டும் கரெக்டா பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் தான் நடக்கும். எல்லாமே நல்லதுக்காண்டி தான். ஒரு விதை முளைக்கணும், ஒரு விதையை போட்டோம்னா அது முதல்ல இருட்டுக்குள்ளதான் இருக்கும், அது அதுக்கப்புறம் தான் மரமாகும். அந்த மாதிரி வெளியில வரும், வெளிச்சத்தை பார்க்கும். அந்த மாதிரி நீங்க எல்லாம் இருட்டுக்குள்ள இருக்கீங்க, வெளிச்சத்துக்கு வரும்போதுல எல்லாமே நல்லா இருக்கும். சரியா? அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்துலயும் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஆள் நீங்க. ராசத்திராதிபதி நீச்சம், ராசியாதிபதி நீச்சம், ராசியாதிபதி சனி ராகுவோட இணைந்திருக்கிறார். ஒரே ஒரு பிளஸ் குரு பகவான் உங்க ராசியை பாக்குறது, சுக்கிரன் உச்ச சுக்கிரனா இருந்து ராசியை பாக்குறது, அதுவும் கேது ராசியில இருக்கிறனால அந்த உச்ச சுக்கிரனை பார்வைக்கு மதிப்பு இல்லை, குருவோட பார்வைக்கு மட்டும்தான் மதிப்பு. ஸோ யாரை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு நிதானமா இருக்க கத்துக்கங்க. இந்த இன்னும் சொல்ல போனா வெளியூர்ல இருக்கிறவங்க கூட ப்ராப்ளம் இல்லை, ஊர்ல இருப்பாங்க பாத்தீங்களா, கோயில் திருவிழாக்குள்ள இருப்பாங்க பாத்தீங்களா, முக்கியஸ்தர்களாக இருக்கும் பட்சத்தில் பொறுப்புகளை உங்க கையில கொடுத்தாங்கன்னா, இல்லை எனக்கு இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கி வாங்க.
அதே மாதிரி பொறுப்புகள் வந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையைத்தான் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு எப்படி அவாய்ட் பண்ணி எல்லாத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்க. வேணா உங்க நட்சத்திராதிபதி நீச்சம் உங்க தலையில இந்த நேரத்துல பொறுப்புகளை கொடுத்து உங்களை ஒரேடியா வாஷ் அவுட் பண்றதுக்கு என்ன வேலையோ அதெல்லாம் பார்ப்பாங்க. மற்றபடி எதுவும் உங்களுக்கு பெரிய லெவல்ல பாதிக்காது. எல்லாமே இயல்பு. இவன் யார், அதாவது நீங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால மற்றவங்களுக்கு தான் அது நெகட்டிவா இருக்கும், உங்களுக்கு அது நெகட்டிவ் இல்லை. அது யதார்த்தமே எனக்கு அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கும். சரியா? வீடியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் வந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.